ஓம் சரவண ஜோதியே நமோ நம. இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா வழிபாடு, கடவுள் வழிபாடுங்கிறத நிறைய மக்கள் பல்வேறு விதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எந்த அளவு நன்மை அடைஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரில. பட் ஆனால் இப்போதைக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் 48 வருஷமாக தவத்தில் இருக்காங்க. இவங்க சித்தர்கள் தான் கடவுள், அதுக்கு தலைவன் முருகப்பெருமான் தான் கடவுள், அவங்கள நல்லா வழிபாடு செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது கிடைக்கும் அப்படிங்கிறது ஐயா சொல்லியிருக்காங்க. அவங்க 131 சித்தர் நாமத்தை தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த நாமங்களை சொல்லி நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி பலாயிரம் குடும்பங்கள் பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, பொண்ணு கல்யாணம் ஆகணும், இது மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கேட்டு பயனடைஞ்சிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இதில் நம்ம சேலத்தில் இருந்து வந்த கோபிநாத் அவர்கள் இவங்க பயனடைஞ்சது இல்லாமல் அங்கே இருக்க மக்களை, பல்வேறு வகையான மக்களுக்கும் இந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பு வழிபாடு செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த பதிவு. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமி திருவள்ளுவர் பற்றி, ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமி திருவள்ளுவர் பற்றி, ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமி திருவள்ளுவர் பற்றி. ஐயாவோட ஞானத்திருவடியில் வர ஞானிகளை பற்றி நூல் 131 மகான்கள் நாமத்தை நம்ம சின்ன புக்கில் ஐயா கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு ஊருக்கும் போகிறப்போ ஒவ்வொரு கடையிலே கேட்போம், எப்படி வியாபாரம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்போம். அவங்க வியாபாரம் சரியில்லை அப்படிம்பாங்க. அப்போ சரியில்லைன்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஐயாவோட அந்த நூலை ஃபஸ்ட்டு படிங்கன்னு சொல்லுவோம். முதல் முறையாக படிக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில கஷ்டங்கள் வரப்போ அந்த நூலை படிப்பாங்க. படித்ததுக்கப்புறம் அவங்க அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்களை நம்ம கண்ணெதிரில் நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஐயாவோட நூல் தொடர்ந்து ஃபஸ்ட்டு ஐயாவோட நூலை படிங்க, 90 நாள் தொடர்ந்து நூல் படிங்கன்னு சொல்லுவோம். 90 நாள் நூலை படிப்பாங்க. நூலை படித்தது அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நடக்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்க, இன்னும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது, என்ன செய்யுதுமாங்க, அடுத்து சைவம் கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லுவோம். சைவம் கடைப்பிடிப்போ அவங்க சைவம் கடைப்பிடிச்சதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்பாங்க, தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அந்த நூல்களை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இங்கே ரவீனிட்ட சொல்லி ஒரு 100 புக்கு வாங்கி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கடைகளுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் போகிறப்பெல்லாம் கொடுப்போம். அவங்க ஒவ்வொருத்தரும் உணர்ந்துட்டு அந்த அற்புதத்தை உணர்ந்து அவங்க சொல்கிறப்ப நாம் உணர்ந்த அனுபவம் கம்மியாக இருக்கும், அவங்க நம்மளை விட அதிகமாக உணர்ந்துருப்பாங்க. நம்ம அரூர் பாப்பிரெட்டிப்பட்டில் ஒரு கடைக்கு போயிருந்தோம், கார்த்திக் சில்க்ஸ்ன்னு. அந்த கடையில் ஐயாவோட ஃபோட்டோ காமிச்சோன்னா அவர் என்ன பண்ண அப்படி மெய் செலுத்திட்டார். என்னங்க இப்படி ஒரு ஞானி இருக்காரா அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட கேட்பார். என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பார். அல்ல, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுங்கள், எடுத்தோடனே ஐயா பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு உணர முடியாது, பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வர்றாரு. அவருக்கு இப்போ சமீப காலத்தில் கூட சுகர் அதிகமாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நடக்கவே முடியாமல் அளவுக்கு இருந்துச்சு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னால் பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி காலகட்டம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓரளவுக்கு நடக்க முடியுது, சுகர் குறைஞ்சிருக்கு, அது அந்தளவுக்கு உணர்ந்துருக்காங்க. அதே மாதிரி மல்லிகை கரையில் ஒரு கடை மூடுற ஸ்டேஜ், நஷ்டத்தில் ஓடிருக்கு. அப்போ ஓடுறப்ப அவங்க கணவர் பார்த்துட்டார் கடையை. அப்புறம் அவங்க மனைவிகிட்ட கடையை கொடுத்தப்ப அவங்க மனைவி என்ன சொன்னாங்க, இந்த போட்டி தப்பு கொடுத்து டெய்லி பூஜை பண்ணுமா, கடை நல்லா நடக்கும் அப்படின்னு அந்த அம்மா விடாமல் 90 நாள் பூஜை பண்ணாங்க. ஓரளவுக்கு மாற்றங்கள் நடந்துச்சு. அந்த அம்மா இன்னும் அது மாதிரி வருமானம் பத்தாது அப்படின்னாங்க. சரிம்மா, அடுத்தது நீ சைவம் கடைப்பிடி அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த அம்மா சைவம் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் வருமானம் பத்தாது அப்படின்னாங்க. எனக்கு ஒரு கடை நடத்துறதுக்கு சாதாரணமாக மாதம் 40,000 வந்தால் தான் கடை நடத்த முடியும் அப்படின்னா. இப்போ அந்த அம்மா என்ன பண்ண, அங்கேயே வானரங்கம் இருக்குது, உணவு போட்டுட்ருக்காங்க. உணவு போட்டு அந்த அம்மா, இந்த நூலை கொடுத்துருங்க, இந்த நூலை வகுத்து கொடுத்தது யாருங்கன்னா துறையில் இருக்காருமா, அவர் மகான்மா, ஐயாவுக்கு மரணம் இல்லைன்னு சொல்கிறப்ப, அப்போ மரணம் இல்லைன்னா அவங்க கடவுள் தாங்க. ஆமாம்மா, கண்டிப்பாக கடவுள் தாங்கம்மா. அப்போ எப்போ போகிறதுக்கு வாய்ப்பு, நீங்கள் வேண்டுங்கம்மா, அடுத்தது ஐயாவை வேண்டுங்கம்மா அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி தலைவாசலில் எங்கெங்கே ஊர்கள் இருக்கோ யாருக்கு கஷ்டம்னு சொல்கிறாங்களோ அந்த நூலை கொடுப்போம். நூலை கொடுத்து படிங்கன்னு சொன்னோம். நிறைய அன்பர்கள் அப்படியே உணர்ந்துட்டு, நாம் உணர்ந்தது 10%னா அவங்க அதை விட அதிகமாக உணர்ந்துருக்காங்க. அது மாதிரி ஐயாவோட திருவருளில் சொல்கிறதுக்கு ஒரு எல்லையே இல்லை. ஓம் முருகா. இப்போ இவங்க சொன்ன இந்த போற்றி தொகுப்பு இதுதான் ஒவ்வொருத்தருடைய பாக்கெட்லேயும் வச்சுருக்கணும். அதே சமயத்தில் ஒவ்வொருத்தருடைய பர்ஸ்லேயும் பெண்களுக்கு வச்சுருந்தோம்னா இது கடவுள் நம்ம கூடையே இருக்கிற மாதிரி.
அதனால் உலக மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பு வேணும்னு விரும்புகிற அத்தனை மக்களும், ஏன்னா இன்றைக்கி பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒரு வாகனத்தை எடுக்கிறோம், போயிட்டு வர வரையில் நமக்கு பாதுகாப்பு வேணும். பெண்கள் வேலைக்கு போகிற இடத்துல பல்வேறு பிரச்சனைகள் வருது. குழந்தைகளை வந்து நம்ம பணம் கட்டுறோம், இருந்தாலும் அதுக்கு பாதுகாப்பு முழுமையாக கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானை டெய்லி அந்த குழந்தைகளுக்கு நாமத்தை சொல்லி கொடுக்கணும். அந்த குழந்தைங்கள சொன்னாங்கன்னா நல்ல படிப்பு வரும், எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு திருமணம், இது மாதிரி எல்லா வகையிலையும் நமக்கு கொடுக்கறது இந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பு. 131 சித்தர் நாமம். குழந்தைங்களுக்கு முருகன் நாமத்தை மட்டும் ஒரு 12 முறை சொல்லணும். நம்ம காலையில் எழுந்திரிச்சவொடனே ஓம் சரவண ஜோதியே நமோ நம அந்த மந்திரத்தை வந்து ஒரு 12 முறை மானசீகமாக வழிபாடு செய்யணும். நைட்டு படுக்க போகும்போது ஒரு 12 முறை, ஒரு காரியத்தை தொடங்கும் போது மனசுக்குள்ளே ஒரு 3 முறை. இது எல்லாமே அந்தரங்க பூஜை. ஒவ்வொருத்தரும் அந்த பூஜை அறையில் நம்ம என்ன பண்ணோம்னா முருகன் படம் அல்லது அகத்தியர் படம் இல்லைன்னா குருநாதர் படத்தை வச்சு அவங்கக்கிட்ட நல்ல பூஜை அறையை இழுத்து மூடிட்டு அங்கே உள்ளுக்கு வந்து நம்ம என்ன வேணுமோ அழுது புலம்பி அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக சத்தியமாக அவங்க அருள் செய்கிறாங்க. இதுக்கு முக்கியமாக நம்ம வேண்டுகோள் வைக்கிறது தான் சித்தர்கள் காதில் போய் விழுந்து அது மூலியமாக முருகப்பெருமான் அருள் செய்வாங்க. இதை உணரணும்னா அவங்க வந்து நம்ம சிந்தையில் சார்ந்திருந்து நமக்கு தெளிவுபடுத்துவாங்க. அதனால் இந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பை எல்லா உலக மக்களும் வாங்கி அவங்கவுங்க யார் யார் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வழிபாடு செய்ய வைங்க. குழந்தைங்கள நம்ம இது எல்லாத்தையும் பாக்கெட்லேயும் பர்ஸ்லேயும் வச்சு விடுங்க. ஐயா வந்து இப்போ வந்து ஒவ்வொரு மாதமும் ஞான திருவடின்ற ஒரு புக்கை வந்து உலக மக்களுக்கு என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத அப்பப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த புக்கு வந்து சந்தாவாக போட்டிங்கன்னா 180 ரூபா, நம்ம வீட்டுக்கே போஸ்டலில் வந்துடும். இதில் அற்புதமான நூல். இந்த நூல் எங்கே இருக்கோ அந்த வீட்டில் முருகப்பெருமான் வந்து குடிகொண்டு இருக்காங்க. அந்த வீட்டில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். ஒன்றே ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா சைவத்தை மேற்கொண்டுங்க, வாரத்துக்கு ஒரு 2 பேர்த்துக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. நம்ம வண்டியில் பெட்ரோல் இருந்தால் தான் ஓடுற மாதிரி இந்த 3 கொள்கையும் கடைப்பிடிக்கிறவங்க வீட்டில் என்ன நினச்சாலும் நடக்கும். அதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பலாயிரம் கோடி மக்கள் பயன்படுறாங்க. நம்ம எல்லாருமே உலக மக்கள்லாம் கேட்கணும். இப்போ ரொம்ப மிக முக்கியமாக இன்றைக்கி தேதி வந்து 18/17/3/2024 அன்றைக்கி அகத்தியர் நூலில் வந்து வெப்பநிலை அதிகமாக போகுது, நாட்டில் வந்து வெப்பநிலை அதிகமாகி போய் அதிலிருந்து நிறைய நோய்கள் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஐயாக்கிட்ட கேட்கும்போது ஒரு 5 நாமத்தை சொல்லி உலக மக்கள் வேண்டுனாங்கன்னா பருவமழை பெய்யும் அப்படின்னு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி, இப்படி ஒரு 5 நாமத்தை சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னா முருகா மழை பெய்ய அருள் செய் முருகா என்று எல்லாரும் வேண்டுதல் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நோட்டீஸ் வந்து அடித்து கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்து இந்த இதை பார்க்குறீங்களோ இந்த 5 நாமத்தை சொல்லி நாட்டில் பருவமழை பெய்யணும், நாடு செழிப்படையணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வேண்டுங்க. வேண்டுனோம்னா நம்ம மழை பொழியும். மழை பொழிஞ்சதுன்னா பல்வேறு வகையான நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு முருகப்பெருமான் வந்து நின்று அருள் செய்கிறாங்க. இதை முதலாக நம்ம கோபிநாத் அவர்கள்ட்ட தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் எல்லா மக்களும் இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் இந்த நாமத்தை சொல்லி எல்லாம் நாட்டில் பருவமழை பெய்யணுங்கிறத 5 நாமம். ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. இந்த 5 நாமத்தை வந்து சொல்லி எல்லாரும் வழிபாடு செய்யுங்க. இதை வந்து இப்போ கோபிநாத்துக்கு கொடுக்குறோம். அவர் வந்து உலக மக்களுக்கு இப்போ சொல்கிறதுக்கு சேலத்துக்கு போகிறார். ஆஃபன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டீஸை வந்து உலக மக்களுக்கு, சேலத்தில் உள்ள மக்களுக்கு, மற்ற அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாங்க. அடுத்து அவருடைய அனுபவத்தையும் இன்னும் இருக்குது, நிறைய சொல்ல போகிறாங்க. ஓம் முருகா ஓம் அரங்கா. அதாவது ஆத்தூரில் ஒரு கடையில் அவங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டு போயிட்டார்.
அந்த பெண்ணு தனியாக இருந்தாங்க. அப்போ அந்த பெண்ணு தனியாக இருந்தப்போ அந்த பெண்ணுக்கு சில இடையூறுகள் வந்திருக்கப்போ அந்த பொண்ணு என்கிட்ட போனப்போ சொல்லிட்டு அழுதாங்க, அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இது ரொம்ப சிம்பிள் விஷயம், இந்த ஐயாவது சின்ன புக்கு கொடுத்து இது பூஜை மட்டும் நீ பண்ணுமா அப்படின்னா. அந்த பொண்ணு ஒரு 15 நாள் பூஜை பண்ணாங்க. 15 நாள் கழித்து அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க, அண்ணா இது மாதிரி ஒரு நூலை நான் உணர்ந்ததே இல்லைண்ணா, ஏன்னா எனக்கு யார்கிட்ட சொல்கிறது என்ன மன உளைச்சல்னே தெரியல. ஆனால் இந்த 15 நாள் பூஜை பண்ணப்போ யார் எனக்கு சில தொந்தரவுகள் கொடுத்தாங்களோ அந்த நபர்கள் எனக்கு வந்து அங்கே தொந்தரவு இல்லை, அந்த நபர்கள் இந்த பக்கம் திரும்புறதே இல்லை அப்படின்னாங்க. அதே மாதிரி இந்த நூல் வந்து பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு. இதை கையில் வச்சுருந்து ஞானிகள் நாமத்தை சொன்னால் ஞானிகள் அந்த பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதனால் இது தெரியப்படுத்துகிறோம். பெண்கள் இந்த ஞானிகள் போட்டு தொப்பை சின்னதை கையில் வச்சுட்டு பூஜை பண்ணுறது ரொம்ப அபூர்வமான விஷயம். அதனால் அதை கடைப்பிடிக்குவோம். முருகா, ஓ முருகா. இப்போ இந்த சோடியெல்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பல அதிசயம் அற்புதங்கள்லாம் நடக்குதும்பாங்க. அதிசயம் அற்புதம்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இது மாதிரி உணர்ந்து இந்த ஞான திருவடி புக்கையோ அல்லது சித்தர்கள் போற்றி தொகுப்பில் உள்ள அந்த 131 சித்தர் நாமத்தை சொல்லிவிட்டு அவங்க வந்து ஏழைகளுக்கு அன்னதானம் செஞ்சு சைவத்தை மேற்கொள்ளும்போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பல பேர்த்துக்கு பல்வேறு வகையாக நம்ம இங்கே உள்ள உணவு சாப்பிட்டாவே பல பேர்த்துக்கு வந்து நோய் குணமாகுது. அவங்கவுங்க வந்துட்டு போன பிரச்சனைகள் சரியாகுது. மக்களாலே இவ்வளோ அற்புதமான சக்தி உள்ள ஒரு தவசி இங்கே இருக்காங்களாங்கிறது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அது என்னென்னா, நம்ம ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த இனிப்புங்கிறது தெரியும். தெரியாத பொருளை கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா? இப்போ சாக்லேட்டை கொடுத்தா சாப்பிட்றோன்னா ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம், இனிப்பாக இருக்குங்கிறது தெரியுது. அதே மாதிரி இந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பை ஒவ்வொரு மனிதரும் இதை படித்து பார்த்து உணர்ந்தவங்க டெய்லி வந்து ஒரு வேளையாவது அவங்க அந்த 131 சித்தர் நாமமோ போகும்போது வரும்போது முருகா 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 முருகான்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. அதனால் எல்லா மக்களும் இந்த நாமத்தை சொல்லணும். எல்லாமே வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் உண்டாகணும். அவங்கவுங்க குடும்பம் நல்லா இருக்கணும். ஒவ்வொருத்தர் ஊர்லேயும் ஒரு 10 குடும்பம் ஒரு தெருவில் இருந்தால் அந்த தெருவுக்கு இயற்கையினால் எந்த விதமான பாதிப்புகளும் வராது. அதே மாதிரி ஒவ்வொரு தெருவுலேயும் 10 குடும்பம் இருந்தால் அந்த ஊர் வந்து சுபிட்சம் அடையும். ஒவ்வொரு ஊரும் நல்லா இருந்தால் அந்த நாடு சுபிட்சம் அடையும். ஒவ்வொரு நாட்டிலையும் இது மாதிரி கொண்டு போனாங்கன்னா இந்த உலகமே சுபிட்சம் அடையும். அதுக்கோசரம் தான் ஓங்காரக்குடிலாசான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்து இந்த கலியுகத்தை ஞான யுகமாக மாற்ற வந்திருக்க மிகப்பெரிய அற்புதமான தவசி. பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்காங்களான்னு ஏமாந்துடாதீங்க. அவங்கள உள்ளே இருந்து வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள். அப்போ தான் வந்து அவங்களுடைய ஆற்றல் பவரை தெரியும். அதனால் சித்தர்கள் நாமத்தை முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம். வாழ்க்கையில் எல்லாரும் இன்புற்று வாழ்வோம், ஞானத்தையும் அடைவோம். முருகா அடிமைக்கு ஞான சித்திக்கு அருள் செய்யன்னு கேட்குற அத்தனை பேர்த்துக்கும் ஞானத்தை கொடுக்குறேன்றாங்க. முருகப்பெருமானுக்கு ஈக்குவலாக ஐயா அடைஞ்ச அந்த பேரின்பத்தை நமக்கும் தர இருக்கிறாங்க. அதனால் இந்த வேண்டுகோளையும் வச்சு எல்லோரும் இப்போ இந்த மழை வேணும் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான காலகட்டமாக இருக்குது. அதனால் எல்லோரும் வந்து இந்த கொஞ்சம் 5 நாமத்தை சொல்லி எல்லாம் வேண்டிங்க. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி.